12 பொருட்கள் விற்ற விலை என்பது 16 பொருட்கள் வாங்கிய விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் காண்கிறாங்க. சதவீதத்துல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? அதாவது 16 பொருள் வாங்குறாரு. வாங்கி 12 பொருள் விற்கும் போதே அவருக்கு இந்த 16 பொருள் என்ன அமௌண்ட் கொடுத்து வாங்கினாரோ அதுக்கான அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அப்ப இதுக்கு மேல எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க, 4. ஸோ இந்த 4 பொருளை விற்கும் போது அவருக்கு லாபம் தான். அப்ப எத்தனை சதவீதம் கேட்குறாங்க? அப்போ 4 வகுத்தல் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 4 வகுத்தல் விற்ற விலை எத்தனை? 12. விற்ற பொருட்கள் எத்தனை? 4 வகுத்தல் விற்ற பொருட்கள் பார்த்தோம்னா 12. 4 வகுத்தல் 12 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. நெக்ஸ்ட் 12 4 கன்சிடர் பண்ணா 3 12, 100 3 கன்சிடர் பண்ணா 33 1/3%. ஸோ அவருக்கு லாபம் பார்த்தோம்னா 33 1/3%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 20 பொருட்கள் விற்ற விலை என்பது 22 பொருட்கள் வாங்கிய விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் காண்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.